ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. காலையில் எழுந்திருக்கும் போதே மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது டாக்டர். முக்கியமாக கையை தண்ணியில் வச்சனாலே என்னால் அதுக்கப்புறமா வேலையே செய்ய முடியல. மூட்டுகளில் அதிகமான ஒரு வலி இருக்குது. நாளடைவில் மூட்டுகள்லே வளைவுத்தன்மையை உண்டாக்கி முடக்கி போடக்கூடிய ஒரு நோய் தான் முடக்குவாதம்னு சொல்கிறது. அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த முடக்குவாதம் எதனால் உருவாகுது, இதை சரி செய்யக்கூடிய மருத்துவ முறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறது பெண்களை தான் அதிகமான அளவுக்கு பாதிக்கும். ஆண்களை விட 3 மடங்கு அதிகமாக பெண்களுக்கு தான் வரும். இது பரம்பரை காரணமாக வரலாம், ஹார்மோன் சம்பந்தமான மாற்றங்களால் வரலாம், மன அழுத்தத்தினால வரலாம். பட் சமீபத்தில் சில ஆய்வுகள்லாம் நாம் இக்னோர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து நமக்கு முடக்குவாதமாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது லீக்கி கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குடலில் செல்கள் எல்லாமே ரொம்ப இறுக்கமாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் முழுமையாக செரித்த பிறகு குடலுறிஞ்சிகள் மூலமாக மட்டுமே அது ரத்தத்தில் கலக்கும். ஒருவேளை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் சரியாக இல்லை, தொடர்ந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகளோ இல்லை அதிகமான புளிப்பு காரமான உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது குடலில் இருக்கக்கூடிய இந்த டைட் ஜங்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கேப் வந்துடுது. இதனால் செரிக்காத உணவுகள் எல்லாம் நம்ம குடலுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இதுதான் லீக்கி கட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிலை தொடர்ந்து இருக்கும் பொழுது செரிக்காத உணவுகள் ரத்தத்தில் கலக்குது அப்படின்னா தான் அது ஆமம் அப்படிங்கிறத நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நஞ்சுகள்னு சொல்லலாம். ஸோ ரத்தத்தில் இது கலக்கும் பொழுது நம்ம பாடி அதை ஒரு அந்நிய பொருளாக நினச்சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை அதிகமாக தூண்டி விட ஆரம்பிக்கும். இந்த செல்கள் நம்ம உணவு முறைகளில் சரியாக செரிமானமாகாத அந்த பொருட்களை அழிக்கிறத விட நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய புரதத்தை தான் அழிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் மூட்டுக்கு மூட்டு நமக்கு வலி உண்டாகுது. இன்னொரு காரணம் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம். உங்கள் பல்லு ஈறுகளில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் கூட உங்களுக்கு முடக்குவாதத்தை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசன்ட் ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஜிஞ்சுவேலிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா உங்கள் பல் ஈறுகளில் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கும் பொழுது அது உருவாக்கக்கூடிய புரத மாற்றத்தினால உங்கள் பாடியில் இம்யூனிட்டி அதிகமாக ஸ்டிமுலேட் ஆகி, ஏன்னா இது நிறைய நாட்கள் இருக்கும். சில பேர் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, வலி வர்ற வரைக்கும் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல் ஈறுகளில் உண்டாகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது முடக்குவாதத்தை உருவாக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம ரொம்ப காமனாக இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் ருமட்டாய்டு பரம்பரையாக யாருக்குமே இல்லை டாக்டர், ஸோ எனக்கும் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பாசிவ் ஸ்மோக்கிங். ஸோ வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லை அவங்களே ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லங்ஸில் சில புரத மாற்றம் உண்டாகுது. இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சில நகரங்கள்லாம் நுரையீரலில் இம்யூனிட்டி அதிகமாக தூண்டப்பட்டு அதனால் இந்த பாதிப்புகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஸோ அதனால தான் நம்ம பிராணாயாம பயிற்சிகளெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெனோபாஸ் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையும் பொழுதும் அவங்க பாடியில் சில மாற்றங்கள் நடக்குது. முக்கியமாக இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தக்கூடிய சில சைட்டோகைன்ஸ் அதிகமாகிறதுனால அவங்களுக்கும் முடக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் மன அழுத்தம். அதுவும் பெண்களுக்கு எப்போவுமே நம்மளை பற்றி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு நிலை, நிறைய சமயங்களில் அவங்களுடைய உணர்வுகள் தடுக்கப்படுறது, அவங்களுக்கான ஒரு சுய பச்சாதாபம் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே நிறைய சமயங்களை அவங்க வருத்திக்கிறது. ஸோ எவ்வளோ தான் பாடி பெயின் இருந்தாலும் வீட்டில் நான் தான் அந்த வேலைகளை பார்க்கணும். ஸோ குழந்தைக்கோ கணவருக்கோ அந்த வேலைகளை நான் செய்யலை அப்படின்னா நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். என்னோடய உடம்புங்கிறத தாண்டி நான் வீட்டை தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி மனநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்மளை நாமளே வருத்திக்கக்கூடிய ஒரு மனநிலை. இந்த மனநிலை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஈஸியாக முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இன்னொன்று, இந்த மன அழுத்தம் வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷனும் தேவைப்படுது. அது பெரும்பாலும் வீட்டில் கிடைக்கிறது இல்லை. இதுவும் வாதத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாதாரணம்னு நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட
முடக்குவாதத்தை அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி நிலைகளில் தொடர்ந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுத்துக்கிறது, வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறது, அந்த மாத்திரைகளோட பக்க விளைவுகள், இன்னும் சொல்லப்போனால் அந்த மாத்திரைகள் சாப்பிட்டா கூட விரலெல்லாம் வந்து வளைய ஆரம்பிச்சிருச்சு டாக்டர், என்னால் எந்த ஒரு பொருளையுமே பிடிக்க முடியல, காலையில் அரை மணி நேரத்துக்கு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, என்னோட ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறதுக்கு கூட யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களே செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு கூட யாராவது ஒருத்தரோட துணையோடு தான் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். முதல்ல இது ஒரு குடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால சித்த மருத்துவத்தில் வாதத்தினுடைய இருப்பிடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெருங்குடலை தான் சொல்லுவாங்க. பேதியால் வாதம் தாழும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது உங்களுடைய குடலை சுத்தம் பண்ணுறது தான். 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை இது உங்கள் குடலில் இருக்கக்கூடிய இந்த லீக்கி கட் அப்படிங்கிற விஷயத்தை சரி செய்யும். குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கும். அடுத்ததாக சீந்தில் சார்ந்த மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த சீந்தில் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சீந்தில் சுக்கோடு சேர்த்து கஷாயம் மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் இந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுனால உங்களுடைய மூட்டுகளை உண்டாகக்கூடிய வலி வீக்கத்தை இது குறைக்கும். மூணாவதாக திரிக்கடுகு சூர்ணம். ரீசெண்டாக நடந்த சில ரிசர்ச்லலாம் இந்த திரிக்கடுகு சூர்ணம் அப்படிங்கிறது மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கிது. அதே மாதிரி நம்ம உடம்புல வாதத்தினுடைய தன்மையும் வந்து இது குறைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு திரிக்கடுகு சூர்ணம், சுக்கு, மிளகு, திப்பிலி 3ம் சேர்ந்து தான் திரிக்கடுகு. இந்த திரிக்கடுகு சூர்ணத்தை பால், மஞ்சள் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த மூட்டுகளை உண்டாகக்கூடிய வலி, வீக்கம் இதெல்லாமே குறையும். வெளிப்பகுதியில் இந்த மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வீக்கத்தை, வலியை குறைக்கிறதுக்கு மகாராஜா தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் மூட்டுகளில் நல்ல ஒரு வீக்கம் இருக்கும். ஸோ கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு அது கூட விளக்கெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணி முட்டிகளில் வந்து நம்ம அதை கட்டி வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா முட்டியில் இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாமே வந்து குறையும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரியான சொல்யூஷன் தான். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே உண்டாகக்கூடிய வாதத்தினுடைய அளவை நம்ம சரி செய்யும் பொழுது தான் வலி மாத்திரைகள் இல்லாமல் இதிலேருந்து மீண்டு வர முடியும். முக்கியமாக பெண்கள் மெனோபாஸ் ஸ்டேஜில் இந்த நோயோட தீவிரம் அதிகமாகிறத வந்து நம்ம பார்க்கலாம். அந்த சமயங்களில் ஒரு முறை நீங்கள் டீடாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறது தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் மூட்டுகளில் வந்து டிஃபார்மிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி எனக்கு பொருள்களை வந்து எடுக்க முடியாது, ஸோ கையை பார்த்தாலே ஈஸியாக சொல்லிடலாம் நமக்கு ரொமட்டாய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சமுதாயத்திலையும் அவங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதற்கான காரணங்கள் என்னென்ன, அதை நம்ம ஆரம்ப கட்டத்திலே எப்படி தவிர்க்கிறது. இப்போ நம்ம நுரையீரல் சார்ந்த பிரச்சனைனா நம்ம ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுறது, பாசிவ் ஸ்மோக்கிங்காக இருந்ததுன்னா நீங்கள் ரெகுலராக பிராணாயாம பயிற்சிகளை வந்து பண்ணுறது, ஈறுகளில் உண்டாகக்கூடிய பிரச்சனையை ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து சரி செய்கிறது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம திருஃபலா சார்ந்த பொடியை வச்சு நம்ம வந்து பல் துலக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈறுகளில் உண்டாகக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாம். வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது, குடலை வந்து சரி செய்கிறதுக்கான நெய் மருந்து சிகிச்சை, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இந்த முடக்குவாதத்தை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து சரி செய்யலாம். அதற்கான சீந்தில் சுக்கு கஷாயம் பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். திரிக்கடுகு சூர்ணம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முடக்குவாதத்துக்கு தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஆரம்ப கட்டத்திலே அதை நம்ம முறையான சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய முடக்குவாதம் எதனால் உருவாகுது, அதற்கான சிகிச்சை முறைகளை பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் யாராவது இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா என்னென்னலாம் பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறீங்க, மாத்திரைகள் சாப்பிட்டும் இந்த பிரச்சனைகள் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோக்களில் அதற்கான தீர்வுகளை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம முடக்குவாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதை யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.